सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसहं सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्। एतावता विधिविषये कश्चन विचारः कृतः। अधुना विधिप्रभेदाः निरूप्यन्ते। இதுவரையில விதின்னா என்னது, அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது கர்மோத்பத்தி வாக்கியம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி காமிச்சார். இந்த விதி நாம படிக்கும் போது சில தெரிஞ்சுட்டோம். இருந்தாலும் கிரந்தசகா இப்போ என்ன பண்றாருன்னா இந்த விதிகளுடைய பிரபேதங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். எத்தனை வகையா விதிகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். விதி சதுர்விதா, விதி எத்தனை வகையா இருக்கு? 4 வகையா இருக்கு. எப்படி? உற்பத்தி விதிஹி, விநியோக விதிஹி, அதிகார விதிஹி, பிரயோக விதிஷ்சேதி. மொத்தம் 4 வகையான விதிகளை சொல்றார். உற்பத்தி விதிஹி, விநியோக விதிஹி, அதிகார விதிஹி, பிரயோக விதிஹி. இதுல பெரும்பாலும் நாம பார்த்துட்டோம். உற்பத்தி விதினா என்னது பார்த்தோம்? கர்மாவினுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய விதி உற்பத்தி விதின்னு பார்த்தோம். அதுக்கு எதோ உதாரணமா எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டால் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிறத எடுத்துட்டோம். விநியோக விதின்னா என்னது அப்படின்னு கேட்டால் நம்ம படிச்சிருக்கோம், ஆனா அது இதுதான் நமக்கு தெரியாது. அதனால நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அங்கத்துக்கும் பிரதானத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லக்கூடிய விதி. நாம பார்த்த வாக்கியம் எடுத்துக்கலாம். தத்னாஜுஹோதின்னு வாக்கியம். இப்போ இந்த இடத்துல என்ன வாக்கியம், இது எதை சொல்றதுன்னு கேட்டா ததியானது கரணமாக இருக்குன்னு தெரிவிக்கிறது. எதற்கு கரணமாகிறது அப்படின்னு கேட்டால் அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு. அப்போ இந்த தத்னாஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால நமக்கு என்ன தெரிய வருது? அங்காங்கி பாவகா தெரிய வருது இல்லையா? நம்ம இதை இன்னும் சாமானிய பாஷையில சொல்லிக்கிறதா இருந்தால் ததியானது ஹோமோத்தேசமாக விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹோமத்துல ததியானது திரவியமாக விநியோகிக்கப்படுகிறது. இந்த ததிக்கு எங்க விநியோகா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஹோமத்தில் அப்படின்னு சொல்லுவோம். இது சாமானிய பாஷையில நம்ம பேசுறோம். இதே சாஸ்திரிய பாஷையில சொல்லதா இருந்தால், அந்த விபக்தியினுடைய அர்த்தத்தை வச்சுன்னு சொல்லதா இருந்தால், ததியானது கரணமாக ஹோமோத்தேசேன ததி விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த விதி எந்த மாதிரியான விதி? உற்பத்தி விதியா அல்லது விநியோக விதியா அப்படின்னு கேட்டால் விநியோக விதி. விநியோக விதியினுடைய லட்சணம் என்னன்னு பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அங்காங்கி பாவத்தை சொல்லக்கூடிய விதி. சரியா? அடுத்தது அதிகார விதி. இதுவே நம்ம பார்த்துட்டோம். எந்த உதாரணம் பார்த்தோம்? அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் ஸ்வர்க காமஹா ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ எதேதா. இந்த மாதிரியான விதிகள் அதிகார விதிகள் எனப்படுகின்றன. ஏன்னா ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற பதம் ஸ்வர்க காமனாவான் யார் இருக்கானோ அவன் தான் இந்த கர்மாவில அதிகாரின்னு சொல்லி கொடுக்கறது இல்லையா? அப்போ இது அதிகார விதி. பல சம்பந்த போதக விதியை தான் நம்ம அதிகார விதின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
அடுத்தது நாலாவதா இருக்கக்கூடியது பிரயோக விதி. இதை நம்ம இன்னும் பார்க்கல, இது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போ சொல்லப்பட்ட நாலுத்தையும் கிரந்தக்காரர் விரிவா நமக்கு சொல்லி கொடுக்க போறார். இருந்தாலும் நம்ம இந்த 4ல 3 ஏற்கனவே பார்த்துட்டோங்கிறதுனால நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். பிரயோக விதியை நம்ம தெரிஞ்சுப்போம் பின்னாடி. இப்போ இந்த 4ல முதல் வகையா இருக்கக்கூடியது உற்பத்தி விதி. அப்படின்னா என்னது, அதை சொல்லி கொடுக்கிறார். தத்ர தத்ர இத்யுக்தே உக்தேஷு சதுர்வித விதிஷு, மேலே சொல்லப்பட்ட 4 விதமான விதிகளில் கர்மஸ்வரூப மாத்திர போதகா விதி உற்பத்தி விதி, கர்மாவினுடைய ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான விதி உற்பத்தி விதி எனப்படுகிறது. கர்மா காமிச்சு கொடுக்கும். அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் என்ன பண்ணும், அக்னிஹோத்திரங்கிற ஒரு கர்மா இருக்கு அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தோம். அது எதை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது இதெல்லாம் அந்த விதியில தெரியாது. அது எங்க தெரியும், எந்த விதியில நமக்கு தெரிய வரும், அக்னிஹோத்திர கர்மாவானது எந்த பலனை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் எந்த விதியில தெரிய வரும், கர்மோத்பத்தி விதி. என்னுடைய கேள்வி நான் மறுபடியும் கேட்கிறேன். கர்மாவானது ஏதோ ஒரு பலத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த பலம் என்னது, எதை உத்தேசிச்சு இந்த கர்மா விதிக்கப்படுறது அப்படிங்கிற இந்த அம்சமானது எந்த விதியில தெரிய வரும் அப்படின்னு கேள்வி. அதிகார விதியினால தெரிய வரும். நான் ஏன் மறுபடியும் கேட்டேன்னு சொன்னா, இப்படி 2 வகையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல நமக்கு பல சம்பந்தமே தெரியாது. அக்னிஹோத்திரங்கிற கர்மா மட்டும்தான் தெரியும், கர்மஸ்வரூபம் தான் தெரியும். அதுக்கப்புறம்தான் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹாங்கிற வாக்கியத்துல நமக்கு இந்த கர்மாவானது பலத்தை உத்தேசிச்சு, அதுவும் சொர்க்கா என்கின்றதான பலத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டதாக தெரியும். சரியா? அப்போ இந்த லட்சணம் சரியா இருக்கு இல்லையா, கர்ம ஸ்வரூப மாத்திர போதகா விதி உற்பத்தி விதி. வேற எதையும் அந்த விதியில தெரிஞ்சுக்க முடியாது. சரியா? யதா அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இது கர்மோத்பத்தி வாக்கியம், உற்பத்தி விதி ரெண்டும் ஒண்ணுதான். கர்மோத்பத்தி வாக்கியம்னு சொன்னாலும் உற்பத்தி விதின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒரே பதார்த்தத்தை தான் குறிக்கிறது. அத்ரச்ச விதோ இत्युक्ते அஸ்மின் உற்பத்தி விதோ கர்மணः கரணத்வேன அன்வயः, கர்மணः கேன பிரகாரேன அன்வயः பாவனாயாம். இந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரையில எல்லாமே பாவனையில போய் சேரும்பா. அதுவும் இதனால மனசை வாங்கிக்கணும். பிராச்சீன மதப்படி, பிராச்சீன மீமாம்சகாலுடைய மதப்படி முக்கிய விசேஷம் எதுன்னு கேட்டால் சாப்தி பாவனா. நவீன மீமாம்சகாலுடைய மதப்படி முக்கிய விசேஷமானது ஆர்த்தி பாவனா. இந்த விஷயம் தெரியுமா, முக்கிய விசேஷம்னா என்னது சாப்த போதத்துல, இது தெரியுமா? சொல்றேன் பாருங்க. ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு இல்லையா, இதுல ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தா இருக்கும். அந்த அர்த்தம் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பதத்துடைய அர்த்தத்துல போய் சேரும். இப்படி ஒவ்வொன்றுத்துல போய் சேர்ந்தே வரும். சேர்ந்துதான் நமக்கு வாக்கியார்த்த போதா வரும். இதுல ஒண்ணு பிரகார விசேஷணமா தெரியும், ஒண்ணு விசேஷமா தெரியும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு பாடம் அப்படின்னு வச்சுப்போமே. பாடம் அப்படிங்கிற இடத்துல ராமஹா பாடம் படதி கிராமம் கச்சதி ஏதோ ஒரு வாக்கியம் எடுத்துப்போம். இப்போ இந்த கச்சத்தின்னு எடுத்து பார்த்தால் கச்சு அப்படிங்கிற அந்த கமு தாத்து இருக்கே, அதனுடைய அர்த்தம் கமனம். பிரத்யார்த்தா கிருதி இப்படின்னு வச்சுப்போம். அப்போ இந்த கிருதியில விசேஷணமா எது அன்வயிச்சிருக்குன்னு கேட்டா கமனம் தாத்வர்த்தா. விசேஷம் எது? கிருதி. சரியா? இப்போ இந்த ரெண்டுத்துல ஒண்ணு விசேஷமா இருக்கு, ஒண்ணு விசேஷணமா இருக்கு. இப்படித்தான் நமக்கு பதார்த்தங்கள் தெரியறது. சரியா? அத போல ராமேண அப்படிங்கிற இடத்துல திருத்தீயா விபக்தியுடைய அர்த்தம் கரணத்துவம், பிரத்யார்த்தா கரணத்துவம். அதுல பிரகிருத்தி அர்த்தமான ராமஹா விசேஷணமா தெரியும். அப்போ பெரும்பாலான இடத்துல எப்படி தெரிகிறது, எல்லா இடத்துலையுமே பிரத்யார்த்தா விசேஷமா தெரியும், பிரதானமா தெரியும். பிரகிருத்தி அர்த்தா விசேஷணமா தெரியும். இது தனித்தனி பதங்கள்ல இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஆனா வாக்கியங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? பிரகிருதி அர்த்தம் பிரத்யேகார்த்தத்தை சேரும். இந்த ரெண்டும் சேர்ந்து இன்னொரு பதார்த்தத்துல போய் சேரும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ராமஹா கச்சதி இருக்கா இந்த வாக்கியம். இப்போ இந்த ராமஹாவில ராம அப்படிங்கிறது பிராதிபதிகம், பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தியே கர்த்திருவம் அர்த்தான்னு வச்சுன்னு பேசுவோம். கச்சதி அப்படிங்கிற இடத்துல கவனம் தாத்வர்த்தா, சரியா? கிருதிஹி பிரத்யார்த்தா கச்சதிங்கிற இடத்துல. இப்படி நாலுக்கும் 4 அர்த்தம் சொல்லிட்டேன், சரியா? இல்ல இது சம்சயமா வரும் அப்படின்னா பாடம் படத்தின்னு திவ்யா பக்தி அந்தமா கூட எடுத்து பார்க்கலாம். பாடம், ஏன்னா இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, மதாந்திரம் இருக்கிறதுனால பாடம் படத்தின்னு எடுத்துப்போம், சிக்கலே இருக்காது. ஏன்னா பாடம் அப்படிங்கறத திவ்யா விபக்தி அந்தம் பதம் இதம். பாடம் படதி இந்த வாக்கியத்தை எடுத்துப்போம். பாடம்ல பாட அப்படிங்கிறது பிராதிபதிக்கம், அப்படிங்கிறது திவ்யா விபக்தியம் பிரத்யா. இதுல இந்த பாட அப்படிங்கிற பிராதிபதிக்கு பாடான்னு அர்த்தம், லெசன் அப்படின்னு அர்த்தம். அந்த த்விதியா விபக்திக்கு கர்மத்துவம் அர்த்தம், கர்மத்துவம் த்விதியா விபக்தியினுடைய அர்த்தம் இல்லையா? அதுக்கப்புறம் படத்தில பட்டு தாத்து இருக்கு. பட்டு தாத்துவுக்கு படனம் ரீடிங் அப்படின்னு அர்த்தம். இந்த தீங்கிற ஆக்கியாத பிரத்யத்துக்கு கிருதிஹி அர்த்தம். இப்படி வச்சுப்போம். இப்போ 4 பதத்துக்கும் 4 அர்த்தம் சொல்லிட்டோம். இதுல முதல்ல எந்த ரெண்டும் சேரும்? பாடம்ங்கிறது ரெண்டும் சேரும். பிரகிருதி அர்த்தாவும் பிரத்யார்த்தாவும் ஒன்னா சேரும். சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? பாடநிஷ்டம் கர்மத்துவம் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். கர்மத்துவம் பாடநிஷ்டம், பாடத்துல இருக்கக்கூடிய கர்மத்துவம் அப்படின்னு தமிழ் அதுக்கு அர்த்தம். இப்ப நம்ம பாடத்துல இருக்க கர்மத்துவம் சொன்னாலும் கூட விசேஷம் எது? பிரத்யார்த்தா தான் விசேஷமா இருக்கும். எப்பொழுதுமே இது ஒரு நியமத்தை மனசை வச்சுக்கணும். பிரகிருதி பிரத்யயௌ சக அர்த்தம் ப்ரூதா தயோஸ்து பிரத்யய பிராதான்யேன அப்படின்னு ஒரு நியமம். பிரகிருதி பிரத்யயௌ சக அர்த்தம் ப்ரூதா, ரெண்டும் தனித்தனியா ஒரு அர்த்தம் சொல்றது, சேர்ந்து ஒரு அர்த்தம் தெரிய போறது இல்லைன்னு சொல்ல. அப்படி சொன்னாலும் கூட அந்த ரெண்டுத்துல எந்த அர்த்தமானது பிரதானமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் பிரத்யார்த்தா, சரியா? இந்த நியமத்தை வச்சுன்னு பார்த்தால் எது பிரதானமோ அதுதான் விசேஷமா இருக்கும். இப்ப பாருங்க, பாடம் அப்படிங்கிறதுல பாடா அதாவது பாடம், தமிழ்ல நம்ம லெசன் சொல்றோமே, அது பிரகிருதி அர்த்தா. பிரத்யார்த்தா என்னது? கர்மத்துவம். இப்போ இந்த ரெண்டுத்துல கர்மத்துவத்துல போய் எது சேரும்? பிரதானமா இருக்கிற இடத்துல தான் போய் அந்த குணமா இருக்கிறது போய் சேரும். உதாரணத்துக்கு பாருங்க, லௌகிக உதாரணம் காமிக்கிறேன். வாத்தியார் இருக்கார், சிஷ்யன் இருக்கார். இப்போ வாத்தியார் இருக்கிற இடம் வேறு, சிஷ்யன் இருக்கிற இடம் வேறு. இப்போ வாத்தியார் இருக்கிற இடத்து சிஷ்யன் போவாரா, இல்ல சிஷ்யன் இருக்கிறது வாத்தியார் வருவாரா? சிஷ்யன் அவர்தான் பிரதானமா இருக்கிறதுனால இல்லையா? அப்போ அத போல இங்கேயும் பிரத்யார்த்தா பிரதானமா இருக்கா இல்லையா? அப்போ என்ன ஆகும்? பிரத்யார்த்தத்துலதான் இந்த பிரகிருதி அர்த்தா போய் சேர்றது. அதைத்தான் நம்ம விசேஷம்னு சொல்றோம். இப்போ நம்ம இதை பார்க்கறதெல்லாம் ஒரு தனிப்பட்ட பதத்துல, சரியா? இப்போ போய் இந்த பாடகாங்கிற அர்த்தா இருக்க பிராதிபதிக அர்த்தா, அது எங்க போய் சேர்றது? கர்மத்துவத்துல போய் சேர்றது. இது புரிஞ்சுது இல்லையா? அத போலவே பாட்டக விசேஷம் கர்மத்துவம் வந்து பாடக விசேஷனம் வந்து விசேஷம். அது பாருங்க, பிரத்யார்த்த அர்த்தத்தை வச்சுன்னு நம்ம சொல்லிருக்கோம், பதங்களை வச்சுன்னு சொல்ல. சரி, இந்த பிரகாரஹா விசேஷம் விசேஷனம் விசேஷம் ரெண்டும் ஒண்ணுதான். பிரகாரஹாங்கிறதும் விசேஷனங்கிறதும் ஒண்ணுதான். விசேஷம் இந்த ரெண்டுமே பதங்களை வச்சு நம்ம பார்க்கறது இல்லை, பதார்த்தங்களை வச்சு பார்க்கிறோம். பிரகிருதி பிரத்யை வச்சு பார்க்கலாம் நம்ம. அதுதான் சொல்றேன், பிரகிருத்தி அர்த்தத்தையும் பிரத்யார்த்தத்தையும் வச்சுருக்கேன். அர்த்தத்துக்குள்ளாரதான் இந்த விசேஷன விசேஷ பாவத்தை சொல்றேன், பதத்துல சொல்லல. ஓஹோ, ஓகே. அதுதான் தெளிவுபடுத்திருக்கேன். மறுபடியும் பதங்களுக்கு நான் சொல்லல, அந்த பதங்களினால தெரியக்கூடிய அர்த்தங்கள்ல எது பிரதானம், எது குணம், எது கவுனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, அப்படி பார்த்தால்
பிரத்யத்தினுடைய அர்த்தா இருக்கே அதுதான் பிரதானமா இருக்கும். அதனாலதான் அந்த நியமத்தை நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். பிரகிருதி பிரத்யயவ் இரண்டு பதங்கள், பிரகிருதிங்கிற ஒரு பதம், பிரத்யா அப்படிங்கிற ஒரு பதம். இந்த இரண்டும் சக அர்த்தம் புரூதா, ரெண்டும் அர்த்தம் சொல்றது சேர்ந்து. ஆனால் தயோஸ்து பிரத்யா பிராதான்யேன இதுக்கு என்னர்த்தம், பிரத்யார்த்தம் தான் அங்க பிரதானமா இருக்கு, பிரத்யா பிரதான அர்த்தத்தை சொல்றது. அப்போ அர்த்தத்துக்குள்ளாரதான் இந்த பிராதான்யம் அப்படிங்கறதெல்லாம் விவகாரம். இப்ப புரிஞ்சுத்த நல்லா மனசாயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த பாடம் அப்படிங்கிற இடத்துல பாட லெசன் அப்படிங்கிறது பிரகிருத்தியர்த்தா, அந்த அர்த்தா வந்து விசேஷணமா விசேஷமா? விசேஷணம். விசேஷணம். விசேஷம் இது பிரத்யார்த்தா கர்மத்துவம், அதுதான் விசேஷம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு, இந்த விசேஷனம் போய் விசேஷத்துல சேர்ந்துடுறது. நல்லா புரிஞ்சுதான்? அடுத்தது பாருங்க, படத்தில படுங்கிறது பிரகிருத்தியர்த்தா தாத்வர்த்தா, படனம் படு தாத்துடைய அர்த்தா. தி அப்படிங்கிற ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தா என்ன சொன்னோம்? கிருத்தின்னு சொன்னோம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது மீமாம்சா சாஸ்திரப்படி சொல்லிட்டு இருக்கேன், கிருத்தின்னு பிரத்யார்த்தா. இப்போ இங்க பிரத்யார்த்தா எது? கிருதி, அதுதான் பிரதானம். சரியா? இப்போ அதுல போய் எது சேரும்? பிரகிருத்தியர்த்தமான படனம் போய் சேரும். இப்ப நல்லா புரிஞ்சுதா? இப்போ பாடம் படதி அப்படிங்கிற இடத்துல ரெண்டு இடத்துல நாம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு பிரத்யத்துல பிரத்யார்த்தத்துல பிரகிருத்தியர்த்தத்தை கொண்டு சேர்த்துக்கோ ரெண்டு இடத்துலயும். இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்த்திருக்கோம், ஒரு வாக்கியமா நம்ம பார்க்கல. ரெண்டும் தனித்தனியா பார்த்தால் ரெண்டு விசேஷம் கிடைச்சிருக்கு நமக்கு. என்னென்ன கிடைச்சது? பாடம் அப்படிங்கிற இடத்துல விதியா விபக்தி அர்த்தமாக இருக்கக்கூடியதான கர்மத்துவம் ஒரு விசேஷம். சரியா? அதே படதிங்கிற இடத்துல ஆக்கியாத பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனா கிருதி, அது ஒரு முக்கிய விசேஷமா இருக்கு. ரெண்டு முக்கிய விசேஷமா இருக்கு. இது எப்போ? தனித்தனியா பதங்களை பார்க்கும் பொழுது. இதே ஒரு நீண்ட வாக்கியமா பார்த்தால் அதுல நிறைய முக்கிய விசேஷம் வராது, ஒன்னே ஒண்ணுதானே வரும். ஒரு வாக்கியத்தை முழுக்க அர்த்தம் சொல்லதா இருந்தால் இங்க ஒரு முக்கிய விசேஷம், அங்க ஒரு முக்கிய விசேஷம் வராது. எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு முக்கிய விசேஷம் தான் வரணும். அது எது? கர்மத்துவத்தை சொல்லாம இப்ப நமக்கு ரெண்டு பார்த்திருக்கோம், கர்மத்துவம் ஒண்ணு, ஆக்கியாதார்த்தமான கிருதி ஒண்ணு. இந்த ரெண்டுல எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் கிருதி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சாஸ்திரத்தை படி முக்கிய விசேஷமா சொல்லணும். இப்ப நான் அந்த வாக்கியத்தை சொல்லி காமிக்கிறேன் பாருங்க, எது எதோட போய் சேரதுன்னு பாருங்க. பாட நிஷ்ட, பாடம் அப்படிங்கிறதுல பாட நிஷ்ட கர்மத்துவம், பாடத்துல இருக்கக்கூடிய கர்மத்துவம். கர்மத்துவம்னு சொன்னாலே ஏதோ ஒரு கிரியா நிரூபித்தம் தான். இது கர்மா அப்படின்னு சொன்னா எந்த கிரியாவுக்கு கர்மா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? உதாரணத்துக்கு பாருங்க, இது எனக்கு சாதனம், இது எனக்கு டூல் அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம்? எந்த வேலைக்கு இது உனக்கு? எந்த வேலைக்கு? எதனால? எதற்கு? அதாவது எந்த வேலைக்கு உனக்கு இது டூல், கரணம் அப்படின்னு, சாதனம் அப்படின்னு கேட்போம். எந்த வேலைக்குன்னு அர்த்தம்? எந்த கிரியாவுக்குன்னு அர்த்தம். அத போல இந்த இடத்துல பாடகா கர்ம அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன வரும்? எந்த கிரியாவுக்கு? படன கிரியாவுக்கு இல்லையா? அப்போ இது பாருங்க, நல்லா கவனிங்கோ. பாடநிஷ்ட கர்மத்துவம் இருக்கு, அதான் இந்த பாடத்தோடு சேர்ந்த பிரகிருத்தியர்த்தத்தோடு சேர்ந்த கர்மத்துவம் இப்ப எங்க போய் சேர போறது தெரியுமா? தாத்வர்த்தமான படனம் இருக்கு, அதுல போய் சேரும். சேரும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த அனுகூலம் சொல்லுவோம். அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த கர்மத்துவம் அப்படிங்கிறது எந்த கிரியா அப்படின்னு சொல்லுவோம், நிரூபகம் சொல்லுவோம். நிரூபகம்னா அது எந்த கிரியா நிரூபகம். இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் சொல்றேன். இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துல விற்பத்தி கொடுக்கக்கூடியது. சாஸ்திரம்னா இந்த மாதிரி செயலிலாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, என் கையில ஒரு கரண்டி இருக்கு, சமையல் பண்ணக்கூடியதான
கரண்டி இருக்கு. சரியா? இன்னொரு கையில எழுதுற பேனா இருக்கு. 2 இருக்கு. இப்போ ரெண்டுமே சாதனம் தான், டூல் தான், ரெண்டுமே கரணம் தான். ரெண்டுமே கரணமா இருந்தாலும் கூட அந்த கரண நிரூபகமான கிரியா ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு. கரண நிரூபகம்னா என்னது அப்படின்னு கேட்டால், கரணம்னு சொன்னா ஏதோ ஒரு கிரியாவுக்கு கரணம் தானே அது. அந்த கிரியா தான் நிரூபகம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, ராமன் பையன். ராமன் இடத்துல புத்திரத்துவம் இருக்கு. சரியா? என்ன இருக்கு? புத்திரத்துவம் இருக்கு. இந்த புத்திரத்துவம் கிம் நிரூபிதம். புத்திரத்துவம்னு சொன்னா அவசியம் ஆப்போசிட்ல என்ன இருக்கணும்? பித்ருத்துவம் இருக்கணும். பித்ருத்துவம் இல்லாம புத்திரத்துவம் வராது. அப்போ இந்த புத்திரத்துவம் கிம் நிரூபிதம் அப்படின்னு கேட்டால், தசரத நிஷ்டன இருக்கக்கூடிய, தசரதனிடத்தில் இருக்கக்கூடிய, நிஷ்டன அர்த்தம் இருக்கக்கூடிய, தசரத நிஷ்ட பித்ருத்துவ நிரூபிதம். நிரூபிதம் கிம் புத்திரத்துவம். கின்னிஷ்டம் புத்திரத்துவம், ராமனிஷ்டம் புத்திரத்துவம். நல்லா புரிஞ்சுதா இது? ராமனிஷ்டம் புத்திரத்துவம், தசரதனிஷ்ட பித்ருத்துவ நிரூபிதம். நல்லா புரிஞ்சுதா? இப்ப நான் வேற வகையில இதே கேள்வி கேட்கிறேன். ராமனிஷ்ட புத்திரத்துவ நிரூபகம் கிம் அப்படின்னு அர்த்தம். ராமனிடத்துல ஒரு புத்திரத்துவம் இருக்கே, அந்த புத்திரத்துவமானது எதிலிருந்து வந்தது? அதுதான் நிரூபகம். எதிலிருந்து வந்தது? தசரத நிஷ்ட பித்ருத்துவம் ததேவ நிரூபகம். இப்ப புரிஞ்சுது இல்லையா? நிரூபகம்னா என்னது? நிரூபகம்னா எதை வச்சுன்னு நாம இந்த தர்மத்தை சொல்றோமோ அதுதான் நிரூபகம். சரியா? தசரத நிஷ்ட நிரூபகம். தசரத நிஷ்ட பித்ருத்துவ பித்ருத்துவம் நிரூபகம். அந்த நிரூபகம்ன்றதுக்கு அந்த தசரத நிஷ்ட பித்ருத்துவம்னு கம்ப்ளீட்டா சொல்லணுமான்னு. ஆமா, கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா தசரத இடத்துல இருக்கக்கூடிய பித்ருத்துவம் தான் ராமனிடத்துல இருக்கக்கூடியதான புத்திரத்துவத்தை காமிச்சு கொடுக்கிறது. அது இல்லைன்னா இது இருக்காது. எது இல்லைன்னா எது இருக்காதோ அதுதான் நிரூபகம். பாருங்க, தசரதர் இடத்துல பித்ருத்துவம் இருக்கே, அது இல்லைன்னா ராமன் இடத்துல புத்திரத்துவம் வருமோ? கேள்வி புரிஞ்சுதா? தசரதர் இடத்துல இருக்கக்கூடிய பித்ருத்துவம் இல்லைன்னா, தசரதர் இடத்துல இப்ப பித்ருத்துவம் இல்லைன்னு வச்சுப்போம், ராமன் இடத்துல புத்திரத்துவம் வருமோ? வராது. அப்போ இந்த ராமன் இடத்துல இருக்கக்கூடிய புத்திரத்துவம் வர்றதுக்கு எது காரணமா இருக்கோ அதுதான் நிரூபகம். நல்ல மனசுல எடுத்தப்போ இப்ப இது நல்ல மனசா எடுத்துலயே. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை காமிக்கிறேன். என் கையில 2 சாதனங்கள் இருக்கு. ஒண்ணு லேखनी, இன்னொன்னு தர்வி. இந்த 2 ரெண்டுமே சாதனங்கள் தான், சந்தேகமே வேண்டாம். அப்படின்னு சொன்னா நாம இப்போ சொல்ல முடியுமா? இந்த சாதனம் சொன்னா எந்த கிரியாவுக்கு அப்படின்னு கேள்வி கேட்போம். அப்போ அந்த ஏதோ ஒரு கிரியா தான் இவைகள்ல இருக்கக்கூடிய சாதனத்துவ நிரூபிக்கா. தர்வியில இருக்கக்கூடிய சாதனத்துவம் கிஞ்சித் கிரியா நிரூபிதமேவ பவதி. ஏதோ ஒரு கிரியால நிரூபகத்துவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க வரவே வராது. இப்ப உதாரணத்துக்கு என் கையில இருக்கக்கூடிய கரண்டி நான் சாதனம்னு சொன்னா எந்த கிரியான்னு கேள்வி கேட்பேன். நான் உடனே என்ன சொல்லணும்? சமைத்தல் அப்படிங்கிற கிரியான்னு சொல்லணும். அதனால எந்த கிரியாவும் இல்லை, ஆனா இது சாதனம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது சாதனம். அடுத்த கேள்வி நம்ம அதான் கேட்போம், எதற்கு? அப்படிலாம் எந்த கிரியாவும் இல்லை, சும்மா சொல்லிட்டு இது சாதனம், அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படின்னு என்ன தெரிகிறது? இது சாதனம்னு சொன்னா இந்த சாதன நிரூபகமான கிரியா ஒண்ணு இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த கிரியா என்னன்னு சரியா சொல்லணும். அந்த சரியா சொல்றதுல நமக்கு அந்த 2 சம்பந்தமும் தெரியும். எப்படின்னு இப்ப நம்ம எடுத்துட்ட உதாரணத்தை லேखनी இருக்கு, கரண்டி இருக்கு. நான் இப்படி சொன்னா சரியா இருக்குமா பாருங்க. லேखनी
நிஷ்ட கரணத்துவம் பாகக்கிரியா நிரூபிதம். சரியா இருக்குமா அது? அசாது. அதாவது அசாது. அது அசாது. அசாது. ஆமா தெரியும், அதனால சொல்றேன். அப்போ நம்ம சரியான ஒரு கிரியா சொல்லணும் இல்லையா? அத போல தர்வீனிஷ்ட கரணத்துவம் லேखன கிரியா நிரூபிதம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டும் சொல்ல முடியாது இல்லையா? அத போல நாம இப்போ எடுத்துட்ட இடம் எதுன்னா, முதல்ல எடுத்துட்டது பாடம் படதி. இந்த பாடம் அப்படிங்கிற இடத்துல பாடநிஷ்டம் கர்மத்துவம் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டோம். இந்த கர்மத்துவம் கிம் நிரூபிதம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? பठन निरूपितं कर्मत्वं कुत्र वर्तते? पाठनिष्ठ पाठे वर्तते, तावदेव पाठे वर्तते, पाठे वर्तते. இப்ப நாம எப்படி போயிருக்கோம் தெரியுமா? உதாரணத்துக்கு இப்ப நான் விரல வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது பாடா, இது கர்மத்துவம், இது படனம், இது ஆக்கியாதார்த்தமான கிருதி, இப்படி இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசும் பொழுது எப்படி சொல்லியிருக்கேன்னா, படன நிரூபித கர்மத்துவம் பாடே அஸ்தி இப்படி சொல்லியிருக்கேன், இப்படி போயிருக்கேன் இல்லையா? இப்ப நாம இங்கிருந்து இப்படி போறதா இருந்தா எப்படி போகணும்? என்ன என்ன விதமான வாக்கியங்களை உபயோகப்படுத்தணும்? சொல்லி காமிக்கட்டுமா? இது பாட்ட இல்லையா? இங்கிருந்து இப்படி போகணும் அப்படின்னா பாட நிஷ்ட கர்மத்துவ, இங்க இப்படி போகும்போது நிரூபித அப்படின்னு கொண்டு போனோம். இங்கிருந்து இப்படி போறது நிரூபிகா கிரியா, படன கிரியா, நிரூபிகா கிரியா. அந்த பதங்கள் நீங்க மனசுல வாங்கிட்டா போதும். அது விபக்தி பதம். இது பாருங்க, பாடநிஷ்ட கர்மத்துவ நிரூபக படன கிரியானுகூலா கிருதி. இந்த இடத்துல நான் ஏன் அனுகூலான்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த கிரியாவை உண்டு பண்ணினது எது? இந்த கிருதி தானே. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த கிருதி இல்லைன்னா இந்த கிரியா வராது. அப்போ இந்த கிரியா ஜனிகா கிருதி, ஜனிகா, இந்த ஜனிகா பதிலா தான் நான் என்ன சொல்றேன், கிரியானுகூலா கிருதி. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, பாடநிஷ்ட கர்மத்துவ நிரூபக கிரியானுகூலா கிருதி. சரியா இருக்கா? இங்கிருந்து இப்படி வந்தா எப்படி இருக்கு? பாடநிஷ்ட பாடநிஷ்ட கர்மத்துவ நிரூபக படன கிரியானுகூலா கிருதி. இப்ப நான் எங்க முடிச்சிருக்கேன் பாருங்க, கிருதியில கொண்டு முடிச்சிருக்கேன். சரியா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த ரெண்டாவதா இருக்கக்கூடியதான கர்மத்துவம் இருக்கே, இதுவும் ஒரு விசேஷம்தான். எதற்கு விசேஷமா இருக்கு? இந்த பிரகிருத்தி அர்த்தத்துக்கு விசேஷமா இருக்கு. சரியா? பாட அப்படிங்கிற பிரகிருத்தி அர்த்தத்துக்கு விசேஷமா இருக்கு தனித்தனியா பார்க்கும் பொழுது. ஆனா சேர்ந்து ஒரு வாக்கியமா சொல்லும் பொழுது எது முக்கிய விசேஷமா இருக்குன்னு கேட்டா இதுதான். புரிஞ்சுதா? நான் எங்க கொண்டு வந்து முடிக்கிறேன் பாருங்க, பாடநிஷ்ட கர்மத்துவ நிரூபக படனானுகூலா கிருதி, இங்கதான் முடிக்கிறேன். அப்ப கிருதி ஏவ விசேஷ இந்த சாஸ்திரப்படி இந்த கிருதியில தான் முடியும். சரியா? இது எந்த சாஸ்திரப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறது? இப்போ மீமாம்சா சாஸ்திரப்படி அதுலயும் ஆக்கியாதார்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனா முக்கிய விசேஷம் அப்படிங்கிறதான மதத்தை சொல்லியிருக்கேன். நல்ல மனசை வாங்கிக்கணும். இப்ப நான் சொன்னது மீமாம்சகாலுடைய மதம், அதுலயும் நவீனாக்களுடைய ஆர்த்தி பாவனா முக்கிய விசேஷகமான சாப்த போதா. இது நல்லா புரிஞ்சுதா? இப்போ வேற तत्र किं नवीन मीमांसका पूर्व मीमांसका नाम किं? तत्र किं शाब्दबोध प्रक्रियायां वैलक्षण्यं वर्तते. केचन खण्डदेवाचार्यात् प्राक् केचन किं वदन्ति इत्युक्ते शाब्दी भावना मुख्य विशेषं वदन्ति. இது ஏன் இந்த வித்தியாசம் வருது நான் சொல்றேன் பாருங்க. சாப்தி பாவனாங்கிறது எல்லா வாக்கியத்திலையும் வராது. எங்க விதி இருக்கோ அங்கதான் வரும்.
ஆனா ஆக்கியாதார்த்தம் எல்லா வாக்கியங்களையும் உண்டு. ஆக்கியாத்தம்ங்கிறது எல்லா வாக்கியத்திலையும் எல்லா லகாரத்தையும் வரும். அப்போ பிராச்சீன மதத்துல 2 விதமான சாப்தபோதத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. காரிய காரண பாவத்தை 2 விதமா சொல்ல வேண்டியதா இருக்கு. சில இடத்துல சாப்தி பாவனா முக்கிய விசேஷமா சொல்ல வேண்டியதா இருக்கு. சில இடத்துல ஆர்த்தி பாவனா முக்கிய விசேஷமா சொல்ல வேண்டியதா இருக்கு பிராச்சீனாக்களுடைய மதத்துல. எதுக்கு இப்படி 2ஆ சொல்லணும்? எல்லா இடத்திலையும் தெரிகின்றதான ஆர்த்தி பாவனா எல்லா இடத்தையும் தெரிகிறது இல்லையா, அதையே வச்சுக்கலாமேன்னு நவீனாக்கள் என்ன பண்ணிட்டா அதையே முக்கிய விசேஷமா வச்சிருந்தா. எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி காரிய காரண பாவமா வந்துடும். இதுதான் தாத்பரியம், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ நீங்க உங்களுக்கு தெரியறதுக்காக நான் எதையும் சொல்றேன், நீங்க அதை எழுதியும் வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னது மீமாம்சகாலுடைய மதத்துல என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆக்கியாதார்த்த கிருதி முக்கிய விசேஷகமான சாப்தபோதத்தை சொல்லி கொடுத்தேன் இல்லையா. வையாக்கரணாளுடைய மதத்துல எப்படி தெரியுமோ, தாத்வர்த்த முக்கிய விசேஷம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராமஹா படதி, ராமஹா பாடம் படத்தின்னு எடுத்துப்போம். இதுல அவர்களுடைய மதப்படி நல்ல மனசை வாங்கிக்கணும். இந்த ஆக்கியாத பிரத்யேகம் இருக்கு இல்லையா, அதற்கு கிருதி அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டா படத்தின்னு இருக்கா இல்லையா, இந்த படத்தில பட்டு தாத்து இருக்கு இல்லையா, தாத்து, அதற்கு எல்லாமே அர்த்தா. ஆத்மனிஷ்ட கிருத்தியும் அர்த்தா, அதே மாதிரி சரீரனிஷ்ட சேஷ்டா எல்லாமே அந்த தாத்வர்த்தமாவே வந்துடும். அப்போ இந்த ஆக்கியாத பிரத்யம் என்ன பண்ணுன்னு கேட்டா அந்த கிருத்தி ஆசிரியமான வெட்டியை சொல்லும். சரியா? இப்போ அவர்களுடைய மதப்படி நாம அர்த்தம் சொல்லதா இருந்தா எப்படி சொல்லணும் தெரியுமா? ராம கர்த்திருக்க பாட கர்மக படனம், கர்மகம் படனம், அதோட முடிச்சிடணும். அப்போ எங்க முடியறது பாருங்க, தாத்வர்த்தத்துல முடியறது. படனம் அதுதானே தாத்வர்த்தா. ராமஹா பாடம் படதி அப்படிங்கிறதுல ராம கர்மக பாட கர்மக படனம், கர்மகம் படனம்னு அர்த்தம். படனத்தை முடிஞ்சிடும். எதுல முடிகிறது? தாத்வர்த்தமான வியாபாரத்தை முடிஞ்சிடுறது. இது நையாயிகாலுடைய மதத்துல பிரதமாந்தார்த்த முக்கிய விசேஷம். ராமஹா பாடம் படத்தின்னு சொன்னா படனநிஷ்ட கர்மத்துவ நிரூபக படனானுகூல கிருத்தியாஸ்ரயா ராமஹா. எப்படின்னு பாருங்க, ராமஹா பாடம் படதி இப்படி இருக்கா, 3 பதங்கள் இருக்கா. ராமஹா பாடம் படதி, இந்த ராமஹா தூக்கி கடைசியில வச்சிடுங்க. முதல்ல பாடம் படத்தின்னு எடுத்துக்கோங்க. பாடம்ங்கிறது என்ன வரும்? நம்ம முன்னாடி சொன்ன போலதான் பாடநிஷ்ட, பாடம் இல்லையா, பாடநிஷ்ட கர்மத்துவம், பாடம் அப்படிங்கிற பதத்துக்கு அது அர்த்தம். அடுத்து 2வது பதம் என்ன எடுப்போம்? படத்தி எடுத்துப்போம். படத்தி பதத்துல மீமாம்சகால் மாதிரியே பட்டு தாத்தோஹோ படனம் அர்த்தா ஆக்கியாதார்த்தா கிருதி அர்த்தா. அதுக்கப்புறம் ராமஹாங்கிற பதம் இருக்கு இல்லையா, அந்த ராம பதத்துக்கு கிருத்தியாஸ்ரயா கர்த்தா இத்தியர்த்தா. அங்கதான் கொண்டு பிரதமாந்தமான எந்த பதம் இருக்கோ அதனுடைய அர்த்தாத அவளுக்கு முக்கிய விசேஷம். எப்படி மீமாம்சகாலுக்கு ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய கிருதி முக்கிய விசேஷமா இருக்கோ, எப்படி வையாகரணாலுக்கு தாத்வர்த்தமான வியாபாரா முக்கிய விசேஷமா இருக்கோ, அத போல நையாயிகாலுக்கு பிரதமாந்தமான பதம் எது இருக்கோ அதனுடைய அர்த்தாத முக்கிய விசேஷம். ராமஹா பாடம் படதி இப்படி வாக்கியம் சொல்லியிருந்தாலும் அவளுடைய மதம் நமக்கு புரியறதுக்கு என்ன பண்ணும், ராமஹாவை தூக்கி கடைசியில போட்டுருவோம். இப்படி 3 வாக்கியம், ராமஹா பாடம் படதி, இப்படி 3 பதங்கள் இருக்கா. இதனுடைய அர்த்தம் நம்ம நையாயிகாலுடைய மதப்படி பார்க்கறதால என்ன பண்ண தெரியுமா, இந்த ராமஹாங்கிற பதத்தை தூக்கி இங்க வச்சிடணும். இந்த விரல இங்க கொண்டு வர முடியாது, இந்த விரல இதுவா நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாடம் படதி ராமஹா இப்படி இருக்கு, பாடம் படதி ராமஹா. இப்போ பாடம் அப்படிங்கிற இடத்துல என்ன அர்த்தம் சொல்லணும்? பாடநிஷ்ட கர்மத்துவம். 2வது என்ன இருக்கு? படனம், அதாவது பட்டு தாத்து படனம். ஆக்கியா படதி பதம், அதுல பட்டுங்கிறது
தாத்து படனம் தி பிரத்யத்துக்கு கிருதி அர்த்தா. சரியா? இப்போ முதல்ல பாருங்க, முதல் பதத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? பாடனிஷ்டம் கர்மத்துவம், படனானுகூலா கிருதிஹி. இப்போ இங்க என்ன இருக்கு? ராமஹா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ராமஹா கர்த்தா, ராமஹா இத்தியர்த்தா, ராமபதஸ்து ராமஹா இத்தியர்த்தா. அப்ப என்ன எடுத்து பாருங்க, இப்போ இதை மூணுத்தையும் சேர்த்து சொல்றேன் பாருங்க. பாடனிஷ்ட கர்மத்துவ நிரூபக, முன்னாடி சொன்ன மாதிரிதான், கர்மத்துவ நிரூபக படனானுகூல கிருத்தியாசிரயா ராமஹா. இப்ப நான் எங்க முடிக்கிறேன்? ராமஹாங்கிற இடத்த முடிக்கிறேன். இது யாருடைய மதம்? இது நையாயிகாலுடைய மதம். இதை நல்லா புரிஞ்சு விவேச்சனம் பண்ணி வச்சுக்கணும். ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டா, அவளுடைய சாஸ்திர நிர்ணயம் பண்றதுக்கு இப்படி சாப்த போதத்தை வச்சிருந்தாதான் சௌகரியமா இருக்கு. அதனால இப்படி வச்சிருந்துருக்கா. சரியா? அத்த கிருத்தியாசிரய ராமஹான்ற அந்த கிருத்தியாசிரயன்றது ஒரு முக்கியம் பதம் இல்லையா? அது உபயோகப்படுத்தியே ஆகணும் இல்லையா? ஆமா, ஏன்னா இல்லைன்னா அந்த ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியாது. ஆமா, அத சொல்றதுக்கு நமக்கு பதமும் கிடையாது. நம்மளா அந்த இடத்த வச்சுன்னு தெரிஞ்சுப்போம். சமவிவியாகாராத் அப்படின்னு சொல்லுவோம். அதை சமவிவியாகாராத் சம்பந்தா நியாயத்தை. இன்னொரு சந்தேகம், இப்ப இதே தாத்பரியத்தை பாவை பிரயோகத்துல பண்ண முடியுமா? ராமேண பட்சியதே அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த இடத்துல கர்மம் கிடையாது. ஆமா, எங்க இருக்கோ அங்க நம்ம கர்மம் சொல்ல போறோம், எங்க இல்லையோ அந்த இடத்துல கர்த்தாதனை. இப்போ ராமேன சுப்பியதே அப்படின்னா ராமேண பட்சியதே அப்படின்னு நான் சொல்றேன்னா அங்க வந்து கர்மா உண்டு. ஏன் கிடையாது? இல்லையா பாவை பிரயோகத்துல ராமேண பாட்டக பட்சியதேன்னு சொன்னா கர்மம் இருக்காது. நீங்க ஒரு மனசு நல்லா வாங்கிக்கணும். அங்க நீங்க கர்மாவை சொல்லலேங்கிறதுக்காக அது வந்து பாவை பிரயோகம் ஆயிடும் கிடையாது. பட்யத்தேங்கிற பதத்துக்கு கர்மாகாங்ஷா இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். ஓ ஆமா, எந்த தாத்துக்களுக்கு கர்மாகாங்ஷா வராதோ அவைகளை நீங்க சொல்லும் போது பாவை பிரயோகம். அதனாலதான் கேட்டேன், ராமேன சுப்பியதேவான்னு கேட்டேன். சுப்பியதே அங்க நீங்க சொல்லலாம் பாவை பிரயோகம். ஏன்னா சுப்பியதேன்னா அங்க கர்மாகாங்ஷா கிடையாது. ஆனா பட்யத்தேங்கிறத நீங்க சொல்லல, அவ்வளவுதான். ஆனா அது கர்மாகாங்ஷா உண்டு. இப்ப பாருங்க, ராமேன பட்யதேன்னு நீங்க என்ன பார்த்து சொல்லு. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், கிம் பட்யதே இல்ல கஹா பட்யதே நான் கேட்கிறேன். கஹா பட்யதே, கஹா விஷயா பட்யதே. அப்ப நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும். பாட்டக பட்யதேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிதானே ஆகணும். அப்ப கர்மாகாங்ஷா அப்ப ராமேன சுப்பியதேன்னா கிம் சுப்பியதேன்னு வராது, கேட்கலாம். இந்த தாத்பரியம் அங்க எப்படி அது அப்ளிகபிள் ஆமான்னு கேட்க. அந்த மாதிரி இடத்துல எங்க இருக்கோ அங்க கர்மத்துவத்தை வச்சு சொல்லுவோம். இல்லைன்னா கர்த்தா இருப்பாங்கண்ணே. உதாரணத்துக்கு நான் இப்போ ராமேன பட்யத்தைங்கிற இடத்துல நான் சொல்றேனே, ராம கர்த்திருக்கம் படனம் வையாகரண மத ரீதியா, அவ்வளவுதான். இது பெரிய விசாரம் இருக்கு, நிறைய ஒவ்வொரு சாஸ்திர காலங்களே நிறைய விசாரம் இருக்கு. நம்ம அவ்வளவு டீப்பா போக வேண்டாம். நமக்கு இங்க தேவை என்னதுன்னு கேட்டால், நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீமாம்சா சாஸ்திர பிரகாரப்படி ஆக்கியாதார்த்தமான கிருதி இருக்கு இல்லையா, பாவனா, ஆர்த்தி பாவனா, அதுதான் முக்கிய விசேஷமா இருக்கு. இது நல்ல மனசாச்சு இல்லையா? சரி, இப்ப இன்னொரு சின்ன கேள்வி. இங்க தாத்தாச்சாரன்றவர் சாப்தவத மீமாம்சான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இல்லையா? அது அந்த புஸ்தகத்துல இந்த விஷயங்கள்லாம் வருதா? நான் அந்த புஸ்தகம் பார்த்தது இல்லை, எனவே அனுப்பிச்சு வேணா. அது ரொம்ப ஒரு புராணம். அது அவர் வந்து அபய தீட்சிதர் காலத்துல இருந்து தாத்தாச்சாரம். ஓ, சாப்தபோத மீமாம்சான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ரொம்ப பிரௌட சம்ஸ்கிருதமா இருக்குது. இந்த பேரு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோன்றது, இந்த மாதிரி விசாரங்கள்லாம் பண்ணியிருப்பாருன்னு தோன்றது. ஆனா நான் பார்த்ததில்லை. ஒரு விஷயத்துக்காக கேட்டேன். கம்மிதான். யதா அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இது அத்திரச்ச விதௌ, இது எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, அத்திரச்ச விதௌ கர்மனஹா கரணத்வேன அன்வயஹான்னு வந்தது இல்லையா, அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்றதுக்காக இதெல்லாம் ஆரம்பிச்சது. இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல இந்த ஜுஹோத்தில இருக்கக்கூடியதான ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமாக ஆர்த்தி பாவனா இருக்கு. அந்த ஆர்த்தி பாவனாவில கரணமாக எது சேர போறது? இந்த அக்னிஹோத்திரம் என்கின்றதான கர்மா தாத்வர்த்தா. ஜுஹோத்தில ஹோமஹா இருக்கு இல்லையா, அந்த ஹோமஹா தான் கரணமாக சேர போறது. கரணமா சேர போறதுன்னா எப்படி கரணமா சேரும்?
அந்த சப்தவோத பிரக்கிரியை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. இப்ப நல்லா புரிஞ்சுதா? இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற இடத்துல இந்த அக்னிஹோத்திரம் பதம் இல்லைன்னாலும் கூட ஜுஹோத்தின் பதம் இருந்தா கூட போதும். ஜுஹோத்தில இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், படத்தின்ங்கிற இடத்துல என்ன பார்த்தோம்? பட்டு தாத்து வந்து பட்டன கிரியாவை சொல்றது, ஆக்கியாத பிரத்யேகமானது கிருத்திய ஆர்த்தி பாவனாவை சொல்றது. அந்த ஆர்த்தி பாவனாவில இந்த பட்டனம்ங்கிறதான தாத்வர்த்தா போய் சேர்றது இப்படின்னு சொன்னோமா இல்லையா? அதை போல இங்கேயும் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது அக்னிஹோத்திர பதம் இல்லைன்னு வச்சுப்போம், வெறும் ஜுஹோத்தின்னு வச்சு கூட பார்ப்போம். ஜுஹோத்தில ஹூ தாத்து இருக்கு, ஆக்கியாத பிரத்யா இருக்கு. இந்த ஆக்கியாத பிரத்யத்துடைய அர்த்தா ஆர்த்தி பாவனா. சரியா? அந்த ஆக்கியாத பிரத்யத்துடைய அர்த்தமா இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவில இந்த ஹூ தாத்து இருக்கு இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்னது? ஹோமஹ. ஹூ தாத்துடைய அர்த்தம் என்னது? ஹோமஹ. அது போய் சேரணும். சேரதா இருந்தா எந்த வகையில சேரும்? கரணமாக சேரும். ஆர்த்தி பாவனாவில கரணமாக அன்வைக்கிறது. புரிஞ்சதா அது? அந்த கரணம்னா கூட எப்படி? கரணம்னா நம்ம இந்த விஷயம் பார்த்திருக்கோம். கரணம்னா ஆர்த்தி பாவனாவை இது உண்டு பண்றதா? இல்ல. ஆர்த்தி பாவனாவில எது சாத்தியமா வரப்போறதோ ஸ்வர்காதிகள் அதை உண்டு பண்ணும் விதமாக இந்த தாத்வர்த்தா ஆர்த்தி பாவனாவுக்கு சாதனம்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பட்டனம் அப்படிங்கிறது ஆர்த்தி பாவனாவுக்கு சாதனம்னு சொன்னா ஆர்த்தி பாவனா இது உண்டு பண்றதுன்னு இல்லை. ஆர்த்தி பாவனாவில எது சாத்தியமா இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹ்யா சொர்க்க காமகான்னு சொன்னதுனால ஆர்த்தி பாவனாவில சாத்தியமா எது இருக்கு? ஸ்வர்கா இருக்கு. அந்த ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அக்னிஹோத்திர ஹோமகா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆர்த்தி பாவனா சாதனம்னு சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்தவிகத்துல ஆர்த்தி பாவனா சாதனம்னா ஆர்த்தி பாவனாவில எது சாத்தியமா இருக்கோ அதற்கு சாதனம்னு நல்ல மனசாச்சு அது. இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிறதான உற்பத்தி வாக்கியத்துல ஆர்த்தி பாவனாவில எது சாதனமாக அன்வைச்சது? ஹோமஹா. நான் இப்போ சொன்ன அர்த்தம் இல்லாம வெறும் ஜுஹோதிக்கு நான் அடுத்த கேள்வி வரும், என்ன ஹோமஹா அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? அந்த ஹோம விசேஷத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அக்னிஹோத்திர பதம். அக்னிஹோத்திரம் என்கின்ற ஹோமஹா. ஜோதிஷ்டோமேன எஜேதா அப்படிங்கிறது இதே மாதிரிதான். எஜேதான்னு எடுத்தாலே போதும், அர்த்தம் கிடைச்சிடும். யாகா அங்க சாதனம்னு. என்ன யாகா? ஏதோ ஒரு யாகாவா? இல்ல, ஜோதிஷ்டோமஹா என்கின்றதான பெயரை கொண்ட யாகா. அத போல இங்கேயும் அக்னிஹோத்திரம் வெறும் ஹோமஹான்னு சொன்னா என்னன்னே தெரியாது. அப்போ அக்னிஹோத்திரம் என்கின்றதான பெயரை கொண்ட ஹோமஹா இங்கே சாதனமாக அன்வைக்கிறது. இதனால மனசாச்சு இல்லையா? அப்போ ஒரு சின்ன சந்தேகம். சொர்க்க பலனை உண்டு பண்றது அப்படின்றது எடுத்துக்கணுமா, இல்ல தெரிவிக்கிறதுன்றது எடுத்து? சொர்க்க பலத்தை இவனுக்கு வரும்படி சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த கர்த்தாவுக்கும் சொர்க்கத்துக்கும் உண்டு பண்றதுக்கு அது 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 எனக்கு புரியல. அது ஒரு சொர்க்க பலனை எப்படி உண்டு பண்ணோம்னு தெரியல. தெரிவிக்கிறதுன்னு ஒண்ணா வச்சுக்கலாமா, இல்ல அது உண்டு பண்ணி கொடுக்கிறது, சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சம்பந்தத்தை. ஆமா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு நீங்க ஒரு வேலை வாங்கி தரேன். ஏற்கனவே நடந்துன்ற இருக்க கம்பெனில நீங்க எனக்கு வேலை வாங்கி தரேன். இப்போ நான் வந்து யார்கிட்ட பார்த்து சொல்றேன், இவர் தான் எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கே காரணம். நினைச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி அந்த வேலை இல்லையான்னு. வேலை இருந்துதான் இருந்தது. நீங்க என்ன பண்ணினேன்? எனக்கும் அந்த வேலைக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன், அவ்வளவுதான். அப்போ நீங்க வரதுக்கு முன்னாடி அந்த வேலையே இல்லைங்கிறதும் இல்லை, நானும் இல்லைங்கிறதும் இல்லை. நானும் இருக்கேன், அந்த வேலையும் இருக்கு. நீங்க என்ன பண்ணேன்? எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன், அந்த வேலைக்கும் எனக்கும். அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இந்த வேலை கிடைக்கிறதுக்கே நீங்க தான் காரணம். அத போல சொர்க்கா ஏற்கனவே இருந்துட்டுதான் இருக்கு, ஏதோ ஒரு தேச விசேஷான்னு வச்சுப்போம். இப்ப எனக்கும் இந்த கர்மா நான் பண்ணினா என்ன ஆகும்? இந்த கர்மா போயிட்டு அங்க ஒரு புது லோகத்தை சிருஷ்டிக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே கிருப்தமா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், என்னை கொண்டு அங்க சேர்க்கணும் அர்த்தம். இப்ப மனசிலாச்சா? அத்ரச்ச விதௌ
கர்மணः அக்னிஹோத்ராதி கர்மணः கரணத்துவேன அன்வயா. சரியா? அப்போ இந்த அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தா, இந்த வாக்கியத்திலிருந்து என்ன சாப்தபோதா வரும்? அக்னிஹோத்திர ஹோமேனா, அக்னிஹோத்திர ஹோமஹான்னு இங்க சாதனம்னு சொன்னோம், கரணம்னு சொன்னோம். அப்போ ஹோமேன திருத்திய பக்தி எந்தம் வந்துடணும். அதுதான் இங்க சொல்ல பாருங்க. அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவயேத் இது சாப்தபோதா. அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினுடைய சாப்தபோதா. யாகஸ்வரூபம், யாகஸ்வரூபம்னா என்னது யாகஸ்வரூபம் அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் கொடுக்குறா. யாகஸ்வரூபம் சொன்னா என்னது? திரவியம் தேவதா இல்லையா? இதுதான் நம்ம யாகஸ்வரூபம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் யாகஸ்வரூபமா இருந்தால் உற்பத்தி விதி எங்க யாகஸ்வரூபம் இருக்கோ அங்கதான் ஒத்துக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படி வச்சுட்டு பார்த்தால் இந்த அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல யாகஸ்வரூபம் ஏதாவது தெரியுதோ? திரவியமோ தேவதையோ தெரியறதோ? தேவதா திருஷ்யத்தை. அக்னிஹோத்திரம்ங்கிறது அக்னி பதம் இருக்கே, அதனால அது தேவதையை சொல்றது அப்படின்னு தானே? ஆமா. ஆனா இல்ல, அப்படி ஒத்துக்கல. இங்க அக்னிஹோத்திர பதம் அந்த கர்மாவினுடைய பெயர். அக்னி தேவதை அது சொல்லல. அக்னிஹோத்திர பதம் இருக்கே அது தேவதையை சொல்றதுக்காக வரல, அது கர்மாவினுடைய பெயர். அடுத்த கேள்வி வரும், கர்மாவினுடைய பெயரா இருந்தா ஏன் அந்த பெயர் குறிப்பிட்டு வந்தது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த பிரகரணத்துல அக்னி தேவதைய சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கு. அந்த கர்மாவுக்கு அக்னிதான் தேவதை, அதுல மறுப்பு இல்லை. அத சொல்றதுக்கு மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களினாலேயே நமக்கு என்ன தெரிஞ்சிருது? இந்த கர்மாவில அக்னி தேவதான்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அந்த கர்மாவுக்கு அந்த பேரு கொடுத்துடுறோம், அக்னிஹோத்திரம் அப்படின்னு பேரை கொடுத்துடும். இப்போ அக்னிஹோத்திரம்ங்கிற பதம் தேவதைய சொல்லல, மந்திரங்கள் தான் தேவதைய சொன்னது. சொன்னதுனால இந்த கர்மாவுக்கு அப்படி பேரு கொடுத்துட்டோம். வித்தியாசம் புரியுறதா? இந்த அக்னிஹோத்திர பதமே தேவதையை குறிப்பதாக இருந்தால் இங்க சொல்றது சரி. இந்த இடத்துல யாகஸ்வரூபமான திரவியமோ அல்லது தேவதையோ ரெண்டுத்தையும் ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும் சொன்னேன், தேவதைய சொல்றது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க அக்னிஹோத்திர பதம் அப்படி இல்லை. ஏற்கனவே மந்திரங்கள் தேவதைய சொல்லிடுத்து, சொன்னதுனாலதான் இந்த கர்மாவுக்கு பேரு அக்னிஹோத்திரம்னு பேரு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல என்ன இல்ல, எது தெரியல அப்படின்னு கேட்டால் யாகஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான திரவியமோ தேவதையோ தெரியல. சரிதானே? கேள்வி சரியா இருக்கா இல்லையா? அப்படி யாகஸ்வரூபம் தெரியாத இந்த வாக்கியத்திலேயே நீங்க கர்மோத்பத்தி ஒத்துக்கிறேன், ஒத்துக்க கூடாது அப்படின்னு கேள்வி பாருங்க. நனு நனு நச்ச இப்படின்னு ஆரம்பிச்சாலே பூர்வபக்ஷ கேள்வி நச நசன்னு கேட்பான், நச்ச நச்சன்னு கேட்பான். அத கேள்வி நம்ம மனசை வாங்கிக்கணும். நனு யாகஸ்ய துவே ரூபே திரவியம் தேவதாச்ச. யாகத்தினுடைய ஸ்வரூபம் ரெண்டுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அது திரவியம் தேவதாச்ச. ததாச்ச ரூப ஆஸ்ரவணே அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இது கதம் உற்பத்தி விதி. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியம் எப்படி உற்பத்தி விதியாக இருக்க முடியும்? இருக்க முடியாதுன்னு தாத்பரியம். நீங்க சொன்னபடியே தான் சொல்றான். என்ன சொல்றான்? அக்னிஹோத்திர சப்தா இருக்கே, அந்த சப்தா அந்த பதமே என்ன பண்றது? அக்னி தேவதையை குறிக்கிறதே. அப்போ இங்க தேவதை தெரிகிறதே, யாகஸ்வரூபமான தேவதை தெரிகிறதே அப்படின்னு கேள்வி. அக்னிஹோத்திர சப்தஸ்து தத்பிரக்ஞாயேன நாமதேயத்வாத் இது சேத். அக்னிஹோத்திர பதம் தேவதையை சொல்றதுக்காக வரல, தத்பிரக்ஞாயேன அப்படின்னு அர்த்தம். அந்த தேவதையானது வேற ஒரு சாஸ்திரத்தினால பிரக்யாத்தம் சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். மந்திரங்களால அந்த தேவதை ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதனால இங்கு இருக்கக்கூடிய அக்னிஹோத்திர பதம் தேவதையை சொல்றதுக்காக வரல, இது கர்மநாமதேயம். அப்போ என்ன ஆச்சு? கடைசியில அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல திரவியமோ தேவதையோ தெரியல. அப்போ இங்க என்ன ஒத்துக்க முடியாது? கர்மோத்பத்தி விதி இது அப்படின்னு ஒத்துக்க முடியாது. இதைத்தான் நம்ம அந்த சோமனை தேத்தங்க இடத்துலயே சொன்னோம், ஞாபகம் இல்லையா? அதே மாதிரிதான் கேள்வி.
இது சேத் நான் அப்படின்னு கேட்காதே. இதுதான் கர்மோத்பத்தி விதி. ஏன் இங்கதான் ரூப சிரவணமே இல்லையே அப்படின்னு கேட்டா, ரூப சிரவணம் இல்லைன்னாலும் இதுதான்ப்பா கர்மோத்பத்தி விதி. ஏன்னா இங்க வேற நியாயம் ஒண்ணு காமிக்கிறா பாருங்க. இப்ப இந்த ரூப சிரவணத்தை வச்சுட்டு நம்ம கர்மோத்பத்தி விதியை சொல்லதா இருந்தா எங்க சொல்லலாம் தெரியுமா? தத்னா ஜுஹோதிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ததி அப்படிங்கிறதான திரவியம் அங்க தெரியறது. சரிதானே? சொல்லாமா இல்லையா? எப்படி சோமேன அப்படிங்கிற இடத்துல நம்ம கர்மோத்பத்தின்னு அதை போல இங்க என்ன பண்ணணும்? தத்னா ஜுஹோதி அப்படிங்கிற இடத்துல கர்மோத்பத்தி விதியை ஒத்துக்கணும். சரி, சரிதான். ரூபஸ்ரவணாத் தத்ரைவ கர்மோத்பத்தி அங்கீகூர்மஹா. ரூபம் அங்கதான் தெரிகிறதுங்கிறதுனால அங்கேயே ஒத்துப்போம். அப்படி ஒத்துண்டால் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் என்ன வேலை பண்றது? அதுக்கு என்ன காரியம் இருக்கு? ஒண்ணும் இல்லை, வியர்த்தம் இல்லையா? அந்த வாக்கியத்துக்கு எந்த வேலையும் இல்லை. நல்லா கவனிங்கோ. தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியமே கர்மோத்பத்தி சொல்லி கொடுக்கிறது. அதுவே திரவியத்தையும் விதிக்கிறது. பல சம்பந்தத்தை விதிக்கிறதுக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமகாங்கிற வாக்கியம் இருக்கு. அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் ஒன்னும் பண்ணல, வியர்த்தமா இருக்கு. இப்படி ஒரு விதிக்கு வையர்க்கியம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு காரியம் கொடுக்கணும். அப்ப என்ன பண்றது? அந்த வாக்கியத்துக்கு வையர்க்கியம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ரூப அஸ்ரவணே அப்படி தத்ரைவ கர்மோத்பத்தி அங்கீகிரியது. இந்த வாக்கியம் வியர்த்தமா ஆயிடும். அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் எப்போ ரூபஸ்ரவணம் தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல இருக்குங்கிறதுனால அதையே நம்ம கர்மோத்பத்தி விதியாக ஒத்துக்கொண்டால் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற ஒரு முழு வாக்கியமே வியர்த்தமா ஆயிடும். அப்படி அதுக்கு வையர்த்தியம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றோம்? ரூப ஆஸ்ரவணே அப்படி தத்ரைவ கர்மோத்பத்தி அங்கீகிரியதே. அப்ப நம்ம ஒரு நிர்ணயம் பண்றதா இருந்தால் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு இடத்துல ஒண்ணு சொன்னோம். என்ன சொன்னோம்? சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல ரூபஸ்ரவணா தத்ரைவ கர்மோத்பத்தி வக்தவ்யா நது ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதா அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே நியாயத்தை இங்க நம்ம அப்ளை பண்ணிக்கல. ஏன் பண்ணல? இஷ்டத்துக்கு பண்றோம் அப்படின்னு இல்ல. இங்க அந்த நியாயத்தை அப்ளை பண்றதுக்கு வேற இன்னொரு இடைஞ்சல் இருக்கு. என்னது? ஒரு வாக்கியம் வியர்த்தம் ஆயிடும். ஆனா அங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஜோதிஷ்டோமேன எஜேதா சொர்க்க காமோ யஜேதா அப்படிங்கிற இடத்துல கர்மோத்பத்தியை நம்ம ஒத்துக்கல. எங்க கர்மோத்பத்தியை ஒத்துண்டோம்? சோமேன யஜேதாங்கிற இடத்துல ஒத்துண்டோம். ஏன்னா அங்கதான் ரூபஸ்ரவணம் இருக்குங்கிறதுனால. இப்படி சொன்னதுனால ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியம் வியர்த்தமா எடுத்தா, அந்த வாக்கியத்துக்கு வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு ஆயிடுத்தா? இல்லையா? அதுலதான் பல சம்பவம் அதுக்கு இந்த காரியம் இருக்கு. ஒருவேளை அதுக்கு எந்த காரியமும் இல்லை, அது வியர்த்தம் ஆயிடுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ண தெரியுமா? இங்க சொன்னபடி அங்கேயும் ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதாங்கிற வாக்கியத்திலேதான் கர்மோத்பத்தி ஒத்துக்க வேண்டியது ஆயிருக்கும், ரூப அஸ்ரவணே அப்படி. ஆனா அந்த வாக்கியத்துக்கு வேற பிரயோஜனம் இருக்கு, வேற காரியம் இருக்கு. அப்போ வையர்க்கியம் வராது. ஆனா இங்க அப்படி சொல்ல முடியுமோ? அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இந்த வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியத்துல நம்ம கர்மோத்பத்தி ஒத்துக்கலைன்னா இதுக்கு வேற ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்? ஒண்ணும் இல்லை, காரியாந்தரம் இல்லை. அப்ப வியர்த்தம்னு ஆயிடும். அதனாலதான் இங்க என்ன பண்றோம்? ரூபம் நஸ்ருதம் சேதபி அத்தைவ கர்மோத்பத்தியை அங்கீகிரியது. அப்ப நம்ம ஒரு இடத்துல வாக்கியார்த்த நிர்ணயம் பண்றதா இருந்தா எத்தனை விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு வேண்டியதா இருக்கு. இதைதான் இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. இந்த சாஸ்திரம் என்ன பண்ணி கொடுக்கறது? வேத வாக்கியத்துல எங்க எப்படி அர்த்த நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பல நிர்ணயங்கள் பண்ணி கொடுக்கறது. ஒண்ணும் இல்லை, நம்ம சாமானிய வாழ்க்கையில பார்க்கலாம். ரோடு போடுறது என்ன சொல்றா? இந்த ரோடு எல்லாரும் போயிட்டு வர்றதுக்காக பொது உடைமையாக போடப்படுறதுன்னு சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒன் வேன்னு ஆக்கிடுறான் வச்சுப்போம், மத்தவா போகக்கூடாது. அதே ரோட்லயே அதே ஒன் வேல ஆம்புலன்ஸ் போலாம். அப்போ இது சரி இது தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு எத்தனை விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒன் வேன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல பொது உடைமையா இருந்தது. பொது உடைமையா இருந்தா எல்லாரும் போலாமா? கூடாது, ஒன் வே. அப்ப ஆம்புலன்ஸ் போனா அவனை பிடிச்சி உள்ள போலாமா? இல்லை, அவளுக்கு அந்த நியமம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு அதுக்கு ஒரு யுக்தி. இப்படி நம்ம ஒரு ரூலை கொண்டு வந்து நம்ம எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாமானிய விஷயத்துல, லௌகிகமான விஷயத்துல, திருஷ்டமான விஷயத்துல இந்த வேத வாக்கியங்கள் அதிருஷ்டமான அர்த்தத்தை சொல்லக்கூடியது.
இப்போ அதுல நிர்ணயம் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு யுக்திகள் தேவையா இருக்கு, எவ்வளவு இடங்களை மனசை வச்சுக்க வேண்டியதா இருக்கு, அத்தனையும் வச்சுதான் இந்த சாஸ்திரம் பண்ணி கொடுக்குறான். அதனாலதான் இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இடமா இருக்கு, ஆனா வெவ்வேறு நிர்ணயம். சோமேன ஏஜத்தங்கிற இடத்துல கர்மோத்பத்தி அங்கதான் ஒத்துக்கணும், ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ ஏஜத்தங்க ஒத்துக்க கூடாது. ஏன்? அங்க வேற நிலைமை. இதே அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறத ரூப சிரவணமே இல்லைன்னாலும் அங்கதான் ஒத்துக்கணும். ஏன் ஒத்துக்கலன்னா இது வைராக்கியம் வந்துடும். அப்போ ஒரே மாதிரி இடமா இருந்தாலும் நிர்ணயம் பண்றது வெவ்வேறு விதமான யுக்திகளால நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதை மனசை வச்சுக்கிறோம். அதைத்தான் இங்க விசாரம் பண்ணிருக்கா பாருங்க. நான் மறுபடியும் படிக்கிறேன். கேள்வி புரிஞ்சுது இல்லையா? நனு யாகஸ்ய द्वे ரூபே திரவியம் தேவதாச்ச ததாச்ச ரூப அஸ்ரவணே அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இது கதம் உற்பத்தி விதி? அக்னிஹோத்திர சப்தஸ்ய தூ தத்பிரக்ஷண்யாயேன நாமதேயத்வாத் இது சேத் ந ரூப அஸ்ரவணே அப்பி அஸ்தியு உற்பத்தி விதித்வாத். சரியா? இது சித்தாந்தம். இது இந்த வாக்கியம் இது ரூப அஸ்ரவணே அப்பி अस्य उत्पत्ति विहित्वात्. अस्य इत्युक्ते अग्निहोत्रं जुहोति इति वाक्यस्य उत्पत्ति विहित्वात्. ये अन्यथा अन्यथा इत्युक्ते कः अर्थः? अग्निहोत्रं जुहोति इत्यत्र उत्पत्ति विधित्व अनङ्गीकारे. अग्निहोत्रं जुहोतिங்கிற இடத்துல உற்பத்தி விதியை ஒத்துக்கவில்லை என்றால் ரூப அஸ்ரவணாத் अन्यथा रूप श्रवणात् कुत्र उत्पत्ति विधिः भवति? दध्ना जुहोति इत्ययमेव उत्पत्ति विधिः स्यात्. இல்லையா? அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது உற்பத்தி விதியா ஒத்துக்கலைன்னால் எங்க உற்பத்தி விதி ஒத்துக்கணும்? தத்னா ஜுஹோதிங்கிறது உற்பத்தி விதியை ஒத்துக்கணும். அப்படி ஒத்துண்டா என்ன ஆயிடும்? ததாச்ச அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இது வாக்கியம் அனர்த்தகம் சியாத். சரியா? அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்யத்ர இவ உற்பத்தி விதி அங்கீக்ரியதே நது தத்னா ஜுஹோதி இத்யத்ர. அத்ர ஸ்தாபயாமः. மங்கள-ஸ்லோகः. वागीशाद्य सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. वासुदेवं रमाकान्तं नत्वा लोगाक्षिभास्करः कुरुते जैमिनिं